மயானம் ரத்தின சிம்மாசனத்தில் அமர்ந்து 56 வருஷத்தையும் ஆட்சி புரிந்தனால் இன்று இந்த பாடத்த பாடைக்கும் அமர்ந்து இந்த பிணங்களை சுத்தரிக்க விளைச்சலை கொண்டு வந்து நிறுத்திவிட்டாயே இறைவா. ஏன் எனக்கு இந்த நிலை இறைவா? ஏன் எனக்கு இந்த நிலை? ஏன் எனக்கு இந்த நிலை? ஏன் எனக்கு இந்த நிலை? ஒவ்வொரு மனிதனும் உற்பத்தியாகப்படுவது ஒளிச்சாயனம் உள்ளங்கை அகலம் 10 மாதம் பயணம் என்னும் தூக்கத்தில் தூங்கி மண்ணுக்கு வருகிறார். வந்த பிறகு என்னவெல்லாம் ஆட்டம் அறிவித்து இறுதியில் இந்த மண்ணுக்கே வந்து இரையாகிறார். அப்பேற்பட்ட மனிதனின் வாழ்க்கை ஒளிச்சான் இடத்துக்குள்ள உள்ளங்கையே அகலத்திலே படத்திருந்தே 10 மாதம் பயணம் என்ன தூக்கத்திலே எடுத்துக்குள்ளே உள்ளங்கையே அகலத்திலே படத்திருந்தே 10 மாதம் பயணம் என்ன தூக்கத்திலே உல்லாசமான வீடு ஒரு மனிதமான கூடு உல்லாசமான வீடு ஒரு மனிதமான
எங்க ஐயா காணோம். ஐயா யாரையா மகன்? நாங்களாயா இந்த சுடுகாட்டிலே வாழக்கூடிய பேய்கள் ஐயா? ஆமாம் ஐயா. எங்க வரும் மனிதர்கள் அனைவரும் எங்களை பார்த்தால் பயந்து ஓடி விடுவார்கள். எதற்காக? எங்களுடைய அகோர முகத்தை பார்த்து. சரி, தாங்கள் மட்டும் தைரியமாக நின்று கொண்டிருக்கிறீர்களே, எங்களை பார்த்தால் தாங்களுக்கு பயமாக இல்லை. எதற்காக பயப்பட வேண்டும்? ஐயா, இங்கு மனிதர்கள் வருவார்கள். சரி, பிணத்தை கொண்டு வருவார்கள், எரிப்பார்கள் அல்லது புதைப்பார்கள். சிறிது நேரம் அழுது விட்டு சென்று வருவார்கள். சரி, தாங்களை வந்ததிலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சிவமே சிவமே என்று அந்த சிவநாமத்தை சொல்லிக் கொண்டு அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறீர்கள் ஐயா. தாங்களை நெருங்கி வருகின்றோம், வர முடியவில்லை. அக்கினி சுவாமியாக விஷயம். எங்கு பிறந்தீர்கள், எங்கு வளர்ந்தீர்கள், தாங்கள் வரலாறை கூறுங்கள். சரிப்பா, என் வரலாற்றை நீங்கள் கேட்க வேண்டுமா? ஆமாம் ஐயா. என் வரலாற்றை கேட்க வேண்டும் என்றால் அதோ தெரிகின்ற மரத்தின் கிளைகளில் அமர்ந்து இலைகளோடு இலைகளாக மறைந்திருங்கள். என் சரித்திரத்தை கூறுகிறேன். ஐயா, எத்தனையோ பகுதியிலே சொல்வார்கள் மரத்திலே அமர்ந்தீர்கள் என்று. அங்கு மரமே இருக்காது. ஆனால் இங்கு மரத்திற்கு பஞ்சமில்லை ஐயா. எந்த மரத்தில் ஒளிந்து கொள்வது என்றுதான் தெரியாமல் தேடிக்கொண்டே இருக்கிறோம். உங்களுக்கு எந்த மரத்தில் ஒளிய வேண்டும் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். இதோ இருக்கே ஆலமரம். இதிலே இலைகளோடு இலைகளாக, மரமோடு மரமாக, காற்றோடு காற்றாக மறைந்திருக்கின்றோம். அப்படியா? உண்மையிலேயே ஆலமரம் இருக்கிறது. அப்படியா? வந்திருக்க வசதியான இடம் ஐயா. அவ்வாறு கொடுங்கள். எத்தனையோ தெய்வீக சிந்தனை மனிதர்கள் அவருக்கும் இறைவன் அந்த பேய்களை வைத்து கதையை கேட்க வைத்திருக்கிறார். பேய்களுக்கு தான் கதையை சொல்ல வேண்டும் என்று இருந்தால் அதையும் சொல்லுகிறேன். இறைவா, பிறந்தது இந்த பாவி நான் பிறந்தது மண்ணே இறப்பதற்கென்றும் தன்னோ துறந்த சுகமும் துக்கத்தை கேளும் சொல்லும் கண்டே கரந்தனை கோப்பி சுடலையை காக்க கனிவு கொண்டே மரம் தந்து வாழ்ந்திட சிவனே உன் பாகமே சரண் புகுந்தே யார் போய் சொல்லுவார்
இதுதான் நீதியா? இதுதான் நீ செய்த தர்மமா இறைவா? இது தர்மமா? சந்திர பெயர் மன்னர் மன்னுரை அயல் மன்னர் மன்னரே சோழியம் மங்காளம் சிங்கரம் கம்பீரம் பிராதகம் மாணவன் உங்காசம் மலையாளம் கம்போசம் கந்தாரம் பாண்டியம் பாஞ்சாலம் கடாரம் அயோத்தி என்ற நாட்டில் பெண்கள் தக்க பருவமுடனே 16 தலைமுறைய சந்திரனை அழைத்து 27 மாதங்களை மனம் செய்து கொடுத்து ஏகமுகமாக இல்லறம் சக்கரவர்த்தி என்று சந்திர மண்டலம் அனுப்பி வைத்தார். சந்திரன் இருப்பிடம் சென்றவுடனே அழகிலே சிறந்த ரோகிணியோடு மாத்திரம் என்பட்டு வாழ்ந்தார். மற்ற 26 மாதர்களும் மனம் மறந்தி தந்தையாகிய இடத்தில் வந்து வருகிற தக்கனுக்கு கோபம் வந்து அப்படியா செய்தார். இப்பொழுது அவரது பூராக்களையும் ஈரமாக போகட்டும் என்று சாபமிட்டார். போக்குங்கள் என்று சொல்ல மக்கள் மீது இரக்கம் கொண்டு மீண்டும் சந்திரனை அழைத்து இனி ஒரு பக்கம் கலைகள் தேயவும் மறுபக்கம் கலைகள் வரவும் என்று சாப விமோச்சனம் கொடுத்து சந்திர மண்டலம் அனுப்பி வைத்தார். பூலோகத்தில் 12 ஆண்டுகள் மழையில்லாமல் வெப்பம் அதிகரித்து சந்திர மண்டலத்தை சந்திரன் சகிக்காது எங்கும் நீராளர்களும் இல்லாததால் தன் பத்திரிமார்கள் 27 உழைத்து பூலோகம் வந்தார். பூலோகத்தில் கவலரிசிகள் நீராடக்கூடிய திருக்குளத்தில் ஜலம் நிறைந்திருப்பதை பார்த்து தாழ்வும் மாதர்கள் நீராடி சந்திர மண்டலம் சென்றார்கள். மறுநாள் காலையில் பார்க்கும்போது அங்கே கனிந்த புஷ்பங்களும் உதிர்ந்த ரோமங்களும் நீர் அனைத்தும் மஞ்சள் நிறமாக இருப்பதை பார்த்து கோபமுற்று இந்த திருக்குளத்தில் யாரோ நீராடி சென்றிருக்கிறார்கள். இனி என்ன இன்றி இந்த திருக்குளத்தில் ஆண்கள் நீராடினால் பெண்களாகவும் பெண்கள் நீராடினால் ஆண்களாகவும் போகிறது என்று சாபமிட்டார். வந்து அந்த குளத்தின் கரையில் நிறுத்திவிட்டு முதலில் தான் மட்டும் இறங்கி நீராடி மூழ்கி எழுந்தார். மூழ்கி எழுந்த சந்திரன் அருகே பெண்களுவாறு மாறி கரைக்கு வர பெண்கள் சென்று மனம் வருந்தி ஸ்ரீமன் நாராயணனுக்கு தவம் செய்ய தவத்திற்கிறைய மகாவிஷ்ணு
வந்து பெண்ணுருவாயுள்ள சந்திரனை பார்த்து அவரிடத்தில் கொஞ்சம் பேசி பயங்கரமான சோழை வழக்கில் அழைத்து போய் கூட மகாபாலகனாகிய நான் பிறந்தேன். குழந்தையை தலையை இறக்கிவிட்டு பெண்ணுருவாயுள்ள சந்திரனை மீண்டும் திருக்குளத்தில் மூழ்குபடி செய்து சுய உருவை கொடுத்து சந்திரமண்டலம் அனுப்பி வைத்தார். அந்த வனத்திலே வசிக்கின்ற கணவரை அழைத்து குழந்தையாகி என்னை கொடுத்து இவன் மகாசத்தியவந்தன் தந்தாரம் என்று ஆரம்பிச்சிக்க மாட்டான், மெய்யின்றி பொய் சொல்ல மாட்டான், 56 தேசத்தையும் ஆளுகின்ற சக்கரவர்த்தியாக வருவான், திருச்செங்கராசனத்தைக்கு வருவான், அவனிடத்தில் இவனை கொடு என்று உத்தரவு செய்து இவன் அறியாகி எனக்கும் சந்திரனுக்கும் பிறந்தபடியினால் இவனுக்கு அரிச்சந்திரன் என்று பெயரிட்டு அழைக்கும்படி சொல்லி சென்ற பெயரையும் எனக்கு தக்க பருவம் வந்தவுடனே 56 வருஷத்தையும் மகுடாபிஷேகம் செய்து வைத்து என்னை வளர்த்த எனது வளர்ப்பு தந்தையாகிய திருச்செங்குவும் சொர்க்க பதவி அடைந்தாரே. நான் நீதியோடு நாட்டை ஆண்டு வருவதற்கு கருத்திலே செங்கோம் பெற்றித்தாலும் நாட்டை நீதி உணர்ந்த வகையில் 2 யாத்திரைவாசிகள் வந்தார்கள். எங்கெங்கு சென்றுகள் என்ன விசேஷம் கண்டீர்கள் என கேட்டு கண்ணமாபுரியிலே மனிதர்கள் சந்திரமதி மாலை சூடும் மங்கையாளர் சொல்ல அதே சமயம் ஓடியும் வந்து சேர்ந்தது. உடனே ரதத்தை சுத்தப்படுத்தி கண்ணமாபுரி புறப்பட்டு சென்று எனக்குரிய ஆசனத்தில் அமர்ந்திருந்தே சந்திரமதியானவர் என் கருத்தில் மாடியை முன்வைக்கி வர அவர் கருத்தில் மாங்கல்யம் பரி பரி பரி. எனக்கு கோபம் வந்து மனிதய மன்னனை அழைத்து ஏற்கனவே திருமணம் முடித்துக் கொடுத்தையும் அதற்கு மீண்டும் சுயவரம் வைத்திருப்பது எங்களையெல்லாம் அவமானப்படுத்தவா என்று கேட்டேன். மற்ற தேசத்தரசர்களை பார்த்து இந்த ஹரிச்சந்திர மன்னன் என் மகளிடத்தில் மாங்கல்யம் இருப்பதாக கூறுகின்றானே, உங்களுக்கு எல்லாம் தெரிகிறதா என கேட்க மற்ற தேசத்தரசர்கள் எல்லாம் என்னை பார்த்து நகைத்தார்கள். ஆகாயத்தை நோக்கி அசிரி தோன்றி அதை ஹரிச்சந்திரா உங்கள் நிற்கும் பொழுது மாங்கல்யத்தோடு வந்தவன், இந்த மாங்கல்யம் யாருடைய கண்களுக்கு பொன்னுருவாக தெரிகிறதோ அவன் தான் இவனை மணக்க தகுந்தவன். உன்னுடைய கண்களுக்கு பொன்னுருவாக தெரிந்தபடியினால் நீயே மனம் செய்து கொள் என்று சொல்ல நான் ஆனந்த சந்தோஷத்தோடு சந்திரமதியை மாலை சூடி கோசனை நாட்டுக்கு அழைத்து சென்று நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்த காலத்தில் எனக்கோர் அன்பகனை பெற்றெடுத்தார். மகிழ்ச்சியில் 7 நாட்கள் களஞ்சியத்தை திறந்து வைத்து அள்ளி செல்லுங்கள் செல்லுங்கள் என்று சொல்லி மேலும் 7 ஆயிரங்கள் ஓதி நான் பெற்ற மகனுக்கு யோகிதாசன் என்று பெயரிட்டு தேவர்கள் எல்லாம் கூடி தேவதாசன் என்று பெயரிட்டு அழைக்க புத்திரனை ஜாதியிலும் அடிமையல்ல, பாதியாரே அடிமையாகி மயானத்திலே வந்து பரிவிக்கும் முடிவை கொடுத்து விட்டாய் இறைவா. அது என்னும் அடிமையல்ல, அது என்னும் அடிமையல்ல.
இதைப்பா என்னைக்கு மயானத்திலே வந்ததிலிருந்து மயானத்திலே கவனத்தை செலுத்திவிட்டு எனது அன்பனுடன் சத்தியத்தை காணவில்லை. பேரை வைத்து இறைவன் கதையை கேட்கிறான் என்று மனதிலே சஞ்சலம் இருந்தது. இருந்தால் இறைவன் எனது நண்பன் சத்தியத்தை நினைவுபடுத்துவதற்காகவே அந்த பெயரை வைத்து என் கதையை கேட்க வைத்திருக்கிறார். எப்படி காணப்போகிறேவா எனது நண்பன் சத்தியத்தை எப்படி கண்டு பச்சை கிளியான பறந்தே நான் தேடுவேன். அடிபரம் உன்னை கண்டு